9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால யோகின் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். ஐயா, நம்ம 92 நாட்கள் பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு ஐயா. அந்த வரிசையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. நிறைய பேர் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ராசின்னு சொல்லலாம். எப்பதான் விடுவு, பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இனியாவது இந்த நிலை மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் 92 நாட்கள் இந்த பலன் இவங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றியா நீங்கள் கேட்குறீங்க. நான் கணிச்சு உங்களுக்கு விவரமாக நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த 3 மாத பலன் சொல்லணும் அப்படின்னாவே நம்ம ராஜ கிரகங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது யார் யார் அப்படின்னா சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது. இந்த 4 கிரகங்கள் இதை வச்சுத்தான் நம்ம பலன் பிரிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்ச பலத்தோடு அந்த குருவுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல அந்த குரு பகவான் உட்கார்றாங்க. இது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு 9ஆம் இடம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விருச்சக ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான். அது போக விருச்சக ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான். அது போக விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான். இதுல பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானும் 4ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு நல்லது செய்யல, சனி பகவானும் 5ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு நல்லது செய்யல. இதற்கு முன்னாண்ட குரு பகவானும் 8ஆம் இடத்துல தான் இருந்தார். அப்ப அந்த 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவானும் இவங்களுக்கு நல்லது செய்யல. இந்த 10ஆம் இடத்துல இருந்த கேது பகவானால மட்டும்தான் இவங்க வண்டி ஏதோ 10-20% ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த 3 ராஜ கிரகங்களும் இந்த விருச்சக ராசிக்காரங்களை தலையெடுக்க விடவில்லை. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க யாரை நம்பினாலும் மோசம்தான். யாரை எதிர்பார்த்து ஒரு காரியம் ஆகும்னு நினைச்சாலும் அது ஆகாது. இப்ப இவங்க ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை கட்டுவதற்கு முயற்சி பண்றாங்க, கடனை கொடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க, ஆனா இவங்களால முடியல. அப்ப இவங்க கொடுக்க கூடாது, பணத்தை வச்சுட்டு நம்ம வேற எதுக்காக செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அல்ல விருச்சக ராசிக்காரங்கள். அதாவது மயிர்நித், அதாவது மானம்தான் பெருசு அவங்களுக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கௌரவம் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா அவங்க செவ்வாயுடைய ஆதிக்கம். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு வீரமான கிரகம், ஒரு அவசரமான கிரகம், எதையுமே தடாபடான்னு செஞ்சிருவாங்க. ஒரு முரட்டத்தனமானவங்க. அவங்க கிட்ட நேர்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படிப்பட்டவங்க கடனை வாங்கினா ஒரு நாளைக்கு முன்கூட்டி அந்த கடனை கட்டிடுறோம்னு நினைப்பாங்க. ஆனா இந்த பீரியட்ல அவங்களால கட்டவே முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணியும், எவ்வளவு உழைத்தும், எவ்வளவு கஷ்டப்பட்டும் காசு கையில சேர மாட்டேங்குது. எவ்வளவு சம்பாரிச்சாலும் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள காசு வருது, இதுக்கு அதுக்கு 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 அதுக்குன்னு எல்லாம் கொடுத்துட்றாங்க. 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ள டோட்டலா அவங்க அவுட். அப்ப மீதி மறுபடியுமே கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாயிட்டு இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் 10 ரூபா மிச்சம் வைக்கணும்னு நினைக்கிறேன், மிச்சம் வைக்க முடியல. நான் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டி இருக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் முடியல. என்னுடைய மக்களை, என்னுடைய மனைவியை, அவங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன், அதுவும் முடியல. இப்ப அவங்களுக்கும் நான் கெட்டவன் ஆயிட்டேனே அப்படிங்கிற வருத்தம், அப்படிங்கிற வேதனை விருச்சக ராசிக்காரர்களுக்கு. இது எதனால? இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து இவங்க எந்த சொத்தையும் வாங்குவதற்கு விடாது. எந்த வண்டி வாகனம் இருந்தாலும் அந்த வண்டி வாகன புக்கை முதல் கொண்டு அடகு வச்சு சாப்பிட்டுருவாங்க. அந்த வண்டி வாகனம் இப்ப பழுது, ஏதாவது ரிப்பேர் ஆயிரும், நினைச்சா எடுத்து ஓட்டுற அளவுக்கு இருக்காது. காரோ பைக் எதுவாக இருந்தாலும் சரி. இல்ல அடுத்தவங்க கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க, அவங்க போய் இங்க முட்டை வச்சுட்டு அதேமாதிரி கடையில போட்டிருப்பாங்க. அது போக இந்த சனி பகவானும் 5ஆம் இடத்துல இருந்து இவங்களுடைய பூர்வீகம் பிரச்சனை, இவங்க அண்ணன் தம்பிகள் பிரச்சனை, இவங்க சொத்துக்கு பிரச்சனை,
சொத்து வந்து விற்கணும்னு நினைச்சாலும் விற்க முடியல. இது சொத்துல ஏதாவது யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள். குரு பகவானும் 8ஆம் இடத்துல இருந்து இவங்க பணம் வரக்கூடிய வழிகள் அத்தனையும் அடைச்சிட்டார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே நம்பி எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை. என்னடா வாழ்க்கை, இறைவா நான் வாழ்வதா சாவதா வீழ்வதா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மன இறுக்கமாக அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த குரு பகவான் வந்து பெயர்ச்சியாகி உச்சமாகறாங்க. அந்த குரு பகவான் இப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு 12 வருடம் கழித்து இப்பதான் இந்த உச்ச பலத்தோட வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த 10 வருஷ காலங்களும் பிரச்சனை தான், சோதனை தான், வேதனை தான். இந்த 12 வருஷம் கழிச்சு இந்த வந்த குரு பகவானால கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு விடிவு காலம் இது உறுதியா நடக்குங்க. விருச்சக ராசிக்காரங்களே எதிர்பார்க்காததை நான் சொல்றப்போ அந்த குரு பகவானால், அந்த குரு பகவான் எங்க இருக்கிறாங்க? பாக்யஸ்தானத்தில், குருவுடைய நட்சத்திரத்தில், அந்த 9ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருப்பது ஃபர்ஸ்ட் யோகம். இந்த ஓடி போனவனுக்கு 9ல குரும்பாங்க, அது எப்படிங்க? என்ன? அதுவும் கரெக்ட். இந்த ஓடி போறவனுக்கு 9ல குரு அப்படின்னா ஊர் விட்டு ஊர் போறது, அங்கே போய் பொழைக்கும்னு சொல்லிட்டு போறது, அங்கே போய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் பொழைச்சு பெரிய ஆளாக வர்றது. நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் போய், நாடு விட்டு நாடு போய், அந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிட்டிசன் ஆகி அந்த அளவுக்கு காசு பணம் பொருளாதாரம் எல்லாமே சம்பாரிச்சு மறுபடியும் ஊருக்கு வரும்போது டாட்டா பிர்லா மாதிரி வருவான். அந்த மாதிரியான யோகமும் இவங்களுக்கு வந்தாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் சும்மா காலரை தூக்கி விட்டுட்டு பந்தாவா நடை போடும் காலம் வந்தாச்சு. அதே குரு பகவான் 5ஆம் பார்வையாக எங்க பாக்குது அப்படின்னா விருச்சக ராசியவே பாக்குது. இது எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய விசேஷம். அப்ப அந்த குரு பகவான் வந்து அந்த விருச்சக ராசியை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோலத்தனம் போயிடும், தைரியமும் வரும். தைரியத்துக்கு அவங்களுக்கு சொல்லவே வேணும், முரட்டு தைரியம் வரும். அது போக எந்த விஷயத்திலுமே ஒரு நம்பிக்கை வச்சு செய்வாங்க. ஒரு பிசினஸே ஆரம்பிச்சாலும் இதை நான் ஆரம்பிக்கிறேன், இதில் நான் சம்பாதிக்கிறேன், இதில் நான் சாதிக்கிறேன் அப்படிங்கிற தைரியத்தோடு நம்பிக்கையோடு செய்வாங்க. அதாவது குழப்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரு தெளிவு பிறக்கும். கண்டிப்பா அந்த தெளிவு பிறந்து அந்த தெளிவினால் ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அந்த குரு பகவான் யாருடைய வீட்டுல இருக்கிறாங்க? சந்திர பகவானுடைய வீட்டுல. அந்த சந்திர பகவான் விருச்சக ராசியில நீச்சம். அந்த சந்திர பகவான் வீட்டுல இருந்து அந்த குரு பகவான் இந்த விருச்சிக ராசியை பார்க்கும்போது, அந்த சந்திர பகவான் நீச்சமான வீட்டை பார்க்கும்போது மனம் தெளிவடையும். அந்த குழப்பத்துல இருந்து இவங்க மீண்டுருவாங்க. அப்ப யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இப்ப தெரியும், தெளிவா இருப்பாங்க. இதற்கு முன்னாண்ட அண்ணன் தம்பியை நம்பினாங்க, பிரச்சனை. அப்பா அம்மாவை நம்பினாங்க, பெஸ்ட். இன்னைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் பார்த்தாங்க, இவங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்படி வந்து பார்த்து தன் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை, தன் குடும்பத்தை நம்ம பார்க்காம விட்டுட்டுமே அப்படிங்கிற வேதனை தான் இவங்களுக்கு மிச்சம். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே உணர்ந்து இன்னைக்கு தான் வாழணும், தன் குடும்பம் வாழணும், தன் குடும்பத்துக்கோசரமாவது நாம வாழணும் அப்படிங்கிற நிலை வந்தாச்சு. அந்த நிலைக்கு உண்டான டைமும் வந்தாச்சு. அப்ப தன்னுடைய ராசியவே அந்த குரு பார்க்குறாங்களா, அந்த குரு தன்னுடைய ராசியவே பார்க்கும்போது அவங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், எதையாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த பீரியட்ல அது செய்வாங்க. ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இந்த பீரியட்ல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அப்போ வந்து 3 வருஷமா 4 வருஷமா நம்ம சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நம்ம எத்தனை நாள் அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறது, நம்ம எத்தனை நாள் நம்ம அடிமை தொழிலே செய்யறது, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பார்த்தா தான் என்ன அப்படிங்கிற யோசனை இந்த பீரியட்ல அவர்களுக்கு வரும். அப்படி வரும்போது இந்த பிஸ்னஸை ஆரம்பிப்பாங்க. அதுலேயுமே ஜாக்பாட் ஒன்று. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதே குரு பகவான் மகர ராசியும் பார்க்குறாங்க. மகர ராசிங்கிறது 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் என்பது வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அப்ப எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், அதை சக்சஸ் பண்ணிட்டேன், இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு
அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இப்ப இவங்களுக்கு வந்தாச்சு. அப்ப இதுல வந்து நல்லா இருப்பாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து பல ரூபத்துல இவங்களுக்கு கெடுதல் கொடுத்துருச்சு. நம்பினவங்கனால நயவஞ்சகம், சொத்துனால பிரச்சனை, வண்டி வாகனத்தால பிரச்சனை. அது ராகு 4ஆம் இடத்துல இருந்து வண்டி வாகனத்துல பிரச்சனை கொடுத்துருச்சு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா தொழிலையே நடத்த முடியாத அளவுக்கு பண்ணிருச்சு. அதே சனி பகவானை உச்சம் பெற்ற குரு 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு இது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு பகவான், முழு சுபகிரகமான குரு பகவான் அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி பகவானும் சுபராக மாறுகிறாரு. அப்போ ஒரு 5ஆம் இடத்த ஒரு கிரகம் சுபராக மாறும்போது அந்த 5ஆம் இடத்துடைய வேலை என்ன? உங்களுடைய அறிவுக்கு தகுந்த வேலை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை வெளிச்சத்துக்கு வரும், உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், உங்களுக்கு பூர்வீக சொத்து கண்டிப்பா வந்து சேரும். நீங்க ஏதாவது சொத்து கேஸு வக்கீல் கோர்ட்டு பிரச்சனை அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே முடிவுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை தான் இப்போ அந்த குரு பகவான் இவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த சனி பகவானும் சுபகிரகமாக மாறிட்டாங்க. அந்த கேது பகவானும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கேது பகவானும் 10ஆம் இடத்துல இருந்து தொழிலுக்கு காரகனான கிரகம் சனி பகவானும் குருவுடைய பார்வையை பெற்று அப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு தொழிலை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்ப இந்த தொழில் மூலியமாக இவர்கள் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மடங்குக்கு பல மடங்கு லாபம் வரும். எந்த பிசினஸ் வேணாலும் தாராளமாக பண்ணலாம். அதுபோக படிக்கிறவங்க, டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு நாட்டுட்டு ஒரு நாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நாட்டுட்டு ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த விஷா பிரச்சனை அது எல்லாமே தீர்ந்து, புரியுதுங்களா? இப்போ அது வழிவிடும். சிறப்பு. வெளிநாடு போறக்கும். அப்ப அதுல போய் இவங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. சிறப்பு. இவங்க வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்பெயின், எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போலாம், போய் இவங்க ஜெயிச்சுட்டு வரலாம். இந்த விருச்சிக ராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே தெளிவானவர்கள். ஆனா ஒருத்தர் நம்பிட்டாங்க அப்படின்னா உயிரையே கொடுப்பாங்க. தன் பொண்டாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, குழந்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்புனா நண்பன் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனா வந்து இவங்க வந்து நம்பி 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 அடுத்தவங்கனாலதான் இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளும் சரியில்லை. அதனால இவங்க வந்து பழகக்கூடிய இடத்துல கொஞ்சம் யோஜனை பண்ணி கொஞ்சம் சிந்திச்சு இவங்க நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு பழகிட்டாங்கன்னாவே இவங்க ஜெயிச்சிருவாங்க. அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறதும் வேண்டாம். இப்ப இவங்க ராசியே குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் சனி பகவானை அந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் இப்ப டைம் இவங்களுக்கு 80% நல்ல ஒரு வாய்ப்பா வந்துருச்சு. அதனால இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, நல்ல முடிவெடுங்க. அந்த முடிவை நீங்க எடுக்கிறத விட உங்க வீட்டுல கேட்டு எடுங்க. அதனால நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதனால அடுத்தவங்களோட நம்புறதுலையும் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறதுலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வழிபாடுத்த சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனாலையும் அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவானை குரு பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக இவங்க குலதெய்வத்துடைய கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல இவங்க நேற்று போயிருந்தா கூட அது பிரச்சனை இல்லை. இந்த பீரியட்ல அவங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு வர சொல்லுங்க. அது போக இவங்க சனி பகவானையும் கும்பிட சொல்லுங்க. அது போக குரு தட்சிணாமூர்த்தியும் கும்பிட சொல்லுங்க. அது போக இவங்களுடைய ராசிக்குண்டான கடவுள் முருகப்பெருமான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போக வேண்டியதில்லை, பழனி போக வேண்டியதில்லை. அவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த முருகரை சஷ்டி நாளில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வணங்கி கண்டிப்பாக தெய்வத்தை வணங்க சொல்லுங்க. நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க. இந்த 3 மாசம் கழிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஐயா நீங்க சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஜென்ம ஜாதகத்துல
நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்குன்னு வேணா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி.